ரீபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார் அன்னைக்கு. மர்க்கா சொல்லு. ரீபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மர்க்கா சொல்லு. ரீபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள். ரீபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் உங்க ஊர்ல. ஏன் இப்படி வளர்ற? ஏன் இப்படி வளர்ற? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தெரியுது. அது குடியரசு தினம் தெரியுது, நீ மூடு. சாரி சார். இப்ப எதுவும் பார்ட்டில இருந்து வரல. இல்ல அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சொல்ல மாட்டோம், வெளியே போறோம் கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் சொல்லிட்டு தான் சார் போக வேண்டியது. இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேமா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன்னா. வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டெய்லி சண்டை. லைஃப்ல ஃபிகர், லவ், மேரேஜ் எதுவும் தேவையில்ல, நீ இப்படி கெத்தா இருக்கல, இந்த மாதிரி தான் இருக்கணும் சார். அவங்களுக்கு முதல்ல வந்து நம்ம மனைவி விட்டு தனியா வந்துட்டோம்னு சந்தோஷம் வந்துடும் சார். கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே, வீட்டுல இல்லாத சந்தோஷத்தெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. வெளியில நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ஏமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வைபாய் நம்மளும் ஹியூமன் தான்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப பொறையெல்லாம் பேச மாட்டோம். ஏய் சனி, கம்பத்துல உச்சா அடிக்கிற அனிமல் மாதிரி என்ன மேன் பண்ற? இது ஆம்பளைங்க டான்ஸ் மேன். எவ்வளவு காரணம் சொல்லிட்டேன் சார். எந்த காரணம் சொன்னாலும் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க சார். எப்படிதான் தெரிய மாட்டேங்குது சார் இப்போ வரைக்கும். எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? சொல்ல போதே நம்மளுக்கு ஒரு டோன் இருக்கும். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவா? நீ சாப்பிட்டியா? எந்திரிச்சதுல இருந்தே நம்ம கிட்ட வந்து பிரியா சாப்பிட்டியா, என்ன பண்ற, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா, பாசம் சார் பாசம். ஏதோ தெரியாம ஏதோ அவங்க மேல பண்ணிட்டோம் போல இருக்கு, கேர் பண்ணிட்டோம் போல இருக்கு. அதனால அவங்க வந்து ரிட்டர்ன்ல நமக்கு மேல ரொம்ப அதிகமா கேர் காமிக்கிறாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா?